أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على نبينا محمد رسول الله صلى الله عليه وسلم. أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا ادخلوا في السلم كافة. புகழும் புகழ்ச்சியும் எல்லாம் அல்ல அல்லாஹ் ஒருவனுக்கு, அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், உலக முஃமின்கள், முஸ்லிம்கள், நம் முன்னோர்கள், நம் சந்ததிகள், குறிப்பாக நம் அனைவர்கள் மீதும் என்றென்றும் உண்டாவதாக. ஆமீன். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வால் கண்ணியமான மாதம் என்று அடையாளப்படுத்தப்பட்ட 4 மாதங்களில் ஒரு மாதமாக இந்த புனித மிகுந்த முஹர்ரமுடைய மாதம் இருக்கிறது. இந்த மாதத்தில் 10ஆம் நாள் ஆஷுராவுடைய தினம் என்பதை நாம் எல்லாம் அறிவோம். அந்த 10ஆம் நாளில் ஏராளமான வரலாற்று நிகழ்வுகள் நடந்திருக்கிறது என்பதை ஹதீஸுகளிலே நாம் காணுகின்ற போது உண்மையிலேயே ஆஷுராவுடைய தினம் எவ்வளவு வரலாற்று சுவடுகளை சுமந்திருக்கிறது என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். முஹர்ரம் பிறை 10ஆம் நாளில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மன்னிப்பை ஏற்றான். அதுபோல சையதுனா யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய கூட்டத்தார்கள் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு முரண்பட்டு வாழ்ந்தபோது அல்லாஹ்வுடைய தண்டனை உங்கள் மீது இறங்கும் என்று அவர்கள் சொல்லி அதற்காக அல்லாஹ்விடத்திலும் துஆ செய்துவிட்டு அங்கிருந்து கிளம்பிய பின்பு அல்லாஹ்வுடைய வேதனையின் அறிகுறியை கண்ட அந்த மக்கள் அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு தேடி அந்த கொடும் வேதனையிலிருந்து தன்னை பாதுகாத்து கொண்ட நாளாகவும் முஹர்ரம் பிறை 10ஆம் நாள் இருக்கிறது. அல்லாஹ் அவர்களுடைய துஆவை என்ன செஞ்சான்? தௌபாவை ஏற்றுக்கொண்டான். அதுபோல் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிறந்த தினமாகவும் முஹர்ரம் பிறை 10ஆம் நாள் இருக்கிறது. சையதுனா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவர்களை ஏற்றுக்கொண்ட கூட்டத்தார்களையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஃபிரௌனிடமிருந்தும் ஃபிரௌனுடைய கூட்டத்தாரிடமிருந்தும் பாதுகாத்த நாள் முஹர்ரம் பிறை 10ஆம் நாளாக இருக்கிறது. மூசா நபியையும் மூசா நபியினுடைய கூட்டத்தார்களை பாதுகாத்தான் என்பது மட்டுமல்ல, அல்லாஹுக்கும் அல்லாஹுடைய ரசூலாக இருந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் எதிராக செயல்பட்ட ஃபிரௌனையும் ஃபிரௌனுடைய கூட்டத்தார்களையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அழித்தொழித்த நாள், கடலில் மூழ்கடித்த நாள் முஹர்ரம் பிறை 10ஆம் நாளாக இருக்கிறது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு நோய் நொடியை கொடுத்து சோதித்தான். அந்த நோயிலிருந்து நிவாரணத்தை அளித்த நாள் முஹர்ரம் பிறை 10ஆம் நாளாக இருக்கிறது. இப்படி எண்ணற்ற நிகழ்வுகள் முஹர்ரம் பிறை 10ஆம் நாளில் நடந்திருக்கிறது என்கிற போது அந்த முஹர்ரம் பிறை 10ஆம் நாளுக்கென்று அல்லாஹு தஆலா தனித்துவமான சிறப்பை நிச்சயம் வைத்திருக்கிறான் என்பதை நாம் புரிந்து கொள்ளணும். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இப்படி ஏராளமான எண்ணற்ற நிகழ்வுகளை இந்த ஆஷுராவுடைய தினத்திலே நடத்தி காட்டியிருக்கிறான்.
இதுவெல்லாம் நபிமார்களுக்கும் நல்லோர்களுக்கும் சுப செய்தியாக வந்த தினங்கள், சுப செய்தியாக வந்த நிகழ்வுகள். அதே நேரத்தில் சிலர்களுக்கு ஷஹீதுடைய பாக்கியத்தை வழங்குவதற்கும் இந்த நாளை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தேர்வு செய்தார். அல்லாஹ் ஷஹீதை வழங்கினான், அது ஷஹீதுடைய பாக்கியத்தை கொடுத்தான் என்பது ஒரு உயர்ந்த பார்வை என்றால், அவர்கள் இறந்தார்கள் என்று பார்ப்பது இருக்கிறதே அது இன்னொரு பார்வை. ஈராக்கில் கர்பலா நகரில் கர்பலா யுத்தம் நடைபெற்ற போது சையதுனா ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அன்பு பேரன் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும் இன்னும் சிலர்களும் ஷஹீதாக்கப்பட்டார்கள். அந்த நாளாகவும் முஹர்ரம் பிறை 10ஆம் நாள் ஆஷுராவுடைய தினம் இருக்கிறது. அன்பானவர்களே, அவருடைய இழப்பு என்பது எல்லா முஃமின்களுக்கும் ஒரு கவலையை தரக்கூடிய ஒரு துக்கமான நிகழ்வாக இருந்தாலும், மார்க்கம் நமக்கு சொல்லக்கூடிய முக்கியமான செய்தி என்ன என்பதை நாம் என்ன செய்யணும், புரிந்து கொள்ளணும். ஒரு மனிதன் மரணமடைந்தால் 3 நாட்களுக்கு மேல் துக்கம் அனுசரிக்க கூடாது என்பதை முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக அல்லாஹு தஆலா நமக்கு சொல்லியிருக்கிறார். ஆனால் கணவன் மரணமடைந்தால் மனைவி மட்டும் என்ன செய்யணும், 4 மாதம் 10 நாட்கள் இத்தா இருக்கணும், துக்கம் அனுஷ்டிக்கணும். மற்ற யார் இறந்தாலும் 3 நாட்களுக்கு மேல் துக்கம் அனுஷ்டிக்க கூடாது என்பதை மார்க்கம் நமக்கு தெளிவுபடுத்தி இருக்கிறது. ஆனால் ஷியாக்கள் என்ன செய்வாங்க, ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஷஹீதான அந்த முஹர்ரம் பிறை 10ஆம் நாளை ஆஷுராவுடைய தினத்தை துக்க நாளாக அவர்கள் கொண்டாடுவார்கள். அந்த நாளில் தங்களுக்கு தாங்களே உடலில் காயத்தை ஏற்படுத்தி இரத்தங்களை வெளிப்படுத்தி தன்னுடைய கவலையை வெளிப்படுத்தக்கூடிய நாளாக ஷியாக்கள் அந்த நாளை ஆக்கி கொண்டார்கள். இதை இஸ்லாம் என்ன செய்யலை, வரவேற்கவும் இல்லை, இதற்கு அனுமதி அளிக்கவும் இல்லை. கண்ணியத்திற்குரியவர்களே, அந்த ஷியாக்கள் எப்படி ஆஷுராவுடைய தினத்தை துக்க நாளாக வெளிப்படுத்துகிறார்களோ அதுபோல லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை மொழிந்து இறுதி தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்தான் என்று நம்பிக்கை கொண்டு அந்த நபிக்கு அடுத்து அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும், அதற்கடுத்து உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும், அதற்கு அடுத்து உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும், அதற்கு அடுத்து அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும் ஹலீஃபாவாக இருந்தார்கள் என்பதை ஏற்றுக்கொண்ட மக்களாக இருக்கின்ற நம்மை போன்றவர்களில் சிலர்கள் கூட இந்த முஹர்ரம் பிறை பிறந்துவிட்டால் ஆஷுராவுடைய நாள் வரைக்கும் சில காரியங்களை தங்களுக்கு தாங்களே விதியாக ஆக்கிக்கொள்வதை நாம் பார்க்கிறோம். மார்க்கம் சொல்லாத, மார்க்கம் அனுமதிக்காத, மார்க்கம் வரவேற்காத சில விஷயங்களை நாம் என்ன செய்கிறோம், நமக்கு நாமளே வகுத்து கொண்டிருக்கிறோம். இஸ்லாம் நமக்கு தெளிவான வழிகாட்டுதலை குர்ஆனின் மூலமாக, ஹதீஸின் மூலமாக, சஹாபாக்களின் வாழ்வியல் மூலமாக நமக்கு கற்றுத்தந்திருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னார்கள், எந்த மனிதன் இறந்தாலும் கணவன் தவிர்த்து யார் இறந்தாலும் 3 நாட்களுக்கு மேல் துக்கம் அனுஷ்டிக்க கூடாது என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நமக்கு சொன்னாங்க. ஆனால் ஒவ்வொரு வருடமும் முஹர்ரம் மாதம் பிறை பிறந்து விட்டால் அந்த 10 நாட்கள் என்ன செய்ய மாட்டாங்க, நம்மில் சிலர்கள் மீன் வாங்கக்கூடாது, கவுச்சி சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லி நமக்கு நாமளே சில விதிகளை வகுத்து கொள்கிறோம். இதை மார்க்கம் நமக்கு சொல்லலை, நபி நமக்கு சொல்லலை. சாப்பிடாம இருக்கலாமா அப்படின்னு சொன்னால் சாப்பிடாம இருக்கலாம், அது தப்பு இல்லை. ஆனால் சாப்பிடக்கூடாது என்கிற நிலை இருக்கிறது, இது தவறான போங்கு. நாம் தினந்தோறும்
மீனை சாப்பிடுவது இல்லை. விரும்புகிற நாளில் நாம் என்ன செய்வோம்? சாப்பிடுவோம். அல்லது கிடைக்கிற நாளில் நாம் சாப்பிடுவோம். இந்த நாளில் சாப்பிட வேண்டும் அல்லது சாப்பிடக்கூடாது என்று தீர்மானிக்கக்கூடிய இடத்துல நாம் இல்லை. மார்க்கம் நமக்கு எதை சாப்பிட வேண்டும், எப்பொழுது சாப்பிட வேண்டும் என்பதை நமக்கு தெளிவாக சொல்லி தந்திருக்கிறது. அல்லாஹ் ஹலாலாக ஆக்கிய ஒன்றை நாம் ஒரு பொழுதும் ஹராமாக ஆக்கக்கூடாது. சின்ன பிள்ளைங்களுக்கு பாவக்காய் பிடிக்காது, கசக்கும். இல்லை எனக்கு வேண்டாம், அது கசக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு பையன் சொல்கிறான். அது தப்பு இல்லை. ஆனால் பாவக்காய் சாப்பிடக்கூடாது என்று ஒரு மனிதன் சொல்வானே, ஆனால் அது தப்பு. ஏன்னா மார்க்கத்தில் பாவக்காய் சாப்பிட்றது அது கூடும், அது ஹலால். அதுலேயும் சில சத்துக்கள் இருக்கிறது. இனிப்பு எப்படி ஒரு சுவையோ அதுபோல் கசப்பும் ஒரு சுவை. இனிப்பு எப்படி உடலுக்கு சில நன்மைகளை தருகிறதோ அதுபோல் கசப்பும் துவர்ப்பும் சில நன்மைகளை நமக்கு தரும். சிலருக்கு விருப்பம் இருக்கும், சிலருக்கு விருப்பம் இருக்காது. அதுபோல் மீன் போன்ற விஷயங்கள் இந்த நாட்களில் சாப்பிடலாமா அப்படின்னு சொன்னால் தாராளமாக என்ன செய்யலாம்? தினந்தோறும் சாப்பிடலாம். அதற்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்குது. இது மட்டுமில்லாமல் இன்னும் சில விஷயங்களை நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்களோ அல்லது உறவுகளில் சிலர்களோ அல்லது ஊரில் சிலர்களோ செய்வதை நாம் பார்க்க முடியும். சொந்த பந்தங்களில் வீடு குடிபுகுந்தால் இவர்கள் அதில் கலந்து கொள்வதில்லை. அல்லது தங்களுடைய வீடுகள் குடிபுகுவதற்குண்டான நிலையில் இருந்தாலும் இந்த குறிப்பிட்ட நாளில் வீடு புகுவது இல்லை. அதுபோல் கணவன் மனைவிக்கு மத்தியிலே இல்லறத்தை ஏற்படுத்திக் கொள்வதில்லை. அன்பானவர்களே, இவைகள் எல்லாம் ஷரியத்திற்கு மாற்றமான விஷயங்கள். ஷரியத்திற்கு மாற்றமான விஷயங்கள். 3 நாட்களுக்கு மேல் துக்கம் அனுஷ்டிக்கக்கூடாது என்பது மார்க்கம் தெளிவாக நமக்கு சொல்லி இருக்க, நாம் ஒவ்வொரு வருஷம் என்ன செய்கிறோம்? சில காரியங்களை செய்கிறோம். நம்ம குடும்பத்தில் ஒருத்தர் இறந்துட்டார் அப்படின்னா 3ஆம் நாள் ஃபாத்தியா ஓதுறோமா இல்லையா? அதில் என்ன செய்கிறோம்? பேரிச்சம்பழத்தை கொடுக்குறோம். இனிப்பு என்பது துக்கத்தின் அடையாளம் அல்ல, அது மகிழ்ச்சியின் அடையாளம். நான் துக்கமாக இல்லை அப்படிங்கிறத வெளிப்படுத்துறதுக்காக வேண்டி அது போன்ற விஷயங்களை அறிஞர் பெருமக்கள் நமக்கு வழிகாட்டி இருக்கிறார்கள். மார்க்கம் அதைத்தான் நமக்கு சொல்லித் தருகிறது. அன்பானவர்களே, ஒருவர் நம்முடைய வீடுகளில் மரணமடைந்தாலும் அந்த கொஞ்ச நாட்களில் குர்பானி பெருநா வந்துச்சு அப்படின்னு சொன்னால் நான் குர்பானி கொடுக்கலாமா? இப்போ தானே கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒருத்தர் இறந்தார் அப்படிங்கிற கேள்வி நம்முடைய குடும்பத்தில் எழுவதை தவிர்க்க முடிவதில்லை. தாராளமாக என்ன செய்யலாம்? குர்பானி கொடுக்கலாம். அதுபோல் பெருநாள் வந்து விடுகிறது, புத்தாடை அணியலாமா? தாராளமாக புது ஆடைகளை அணிந்து கொள்ளலாம். நம்முடைய குடும்பத்தில் ஒருவருக்கு திருமணத்தை நடத்தி வைக்கலாமா? அல்லது உறவுகளில் யாருக்காவது திருமணம் அதுக்கு போகலாமா? தாராளமாக போகலாம். ஆனால் ஊரார்கள் என்ன செய்வாங்க? அவர்களாக நினைத்து கொண்டு அது ஒரு பெரிய குறையாக நினைத்து இவர்கள் செல்லாமல் இருப்பதும், யாராவது அப்படி அவருடைய குடும்பத்தில் ஒருவர் இறந்து சில நாட்களில் ஒரு திருமணத்தில் கலந்து கொண்டால் அது ஒரு பெரிய இழிவாக பேசுவதையும் வாடிக்கையாக வைத்திருக்கிறார்கள். அன்பானவர்களே, மார்க்கம் ரொம்ப தெளிவானது. ஒரு சின்ன பையனுக்கு சுண்ணத்து வைக்கணும் அப்படின்னு சொன்னால் அந்த வீட்டில் யாராவது ஒருத்தர் இறந்திருந்தாலும் 4வது நாள் என்ன செய்யலாம்? தாராளமாக வைக்கலாம். 4வது நாளில் நிச்சயதார்த்தம் வைக்கலாம், திருமணம் வைக்கலாம், புத்தாடை அணியலாம், குர்பானி கொடுக்கலாம், பெருநாள் கொண்டாடலாம். எல்லா விஷயங்களையும் தாராளமாக என்ன செய்யலாம். அன்பானவர்களே, அதோடு மட்டுமல்லாமல் கடமையான சில விஷயங்கள் இருக்கிறது. அதற்கும் இந்த மரணத்திற்கும் துக்கத்திற்கும் சம்பந்தமே இல்லை. இன்னும் சொல்லப்போனால் துக்கமான நேரத்தில் தான் என்ன செய்யணும்? அதிகமாக விவாதத்தை செய்யணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஏதாவது ஒரு கவலை தரக்கூடிய விஷயங்கள் இருந்தால், வேகமாக காற்று அடிக்குதுன்னு வைங்க, புயல் காற்று அடிக்குது, உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்வாங்க? தொழுகையின் பக்கம்தான் போவாங்க. மழை ரொம்ப வேகமாக பொழியுது, தொழுகையின் பக்கம்தான் போவாங்க. தொழுகை தான் என்ன செய்யும்? மனிதனுக்கு இடையூறு வராமல் நம்மை தடுக்கும். அல்லாஹ்விடத்தில் நாம் என்ன செய்யணும்? சரணடையணும்.
அன்பானவர்களே, இந்த ஆஷுராவுடைய தினத்தில் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கர்பலா யுத்தத்தில் ஷஹீதாக்கப்பட்டார்கள். அல்லாஹு தஆலா அவர்களுக்கு ஷஹீதுடைய பாக்கியத்தை வழங்கினான். அது சந்தோஷமான விஷயம். துன்யா என்பது வாழும் இடமல்ல, நாளை மறுமைக்கான வாழ்க்கைக்கு எது தேவையோ அது தேடும் இடம். ஆனால் அவர்கள் இறப்பு என்பது நமக்கு இழப்பாக இருந்தாலும் அந்த துக்கத்தை என்ன செய்யணும்? அந்த 3 நாளோடு முடிச்சுக்கிறோம். அன்றைய காலகட்டத்தில் நாம் இல்லை என்கிற போது அவர்களுக்காக வேண்டி துவா செய்யலாமே தவிர அந்த குறிப்பிட்ட நாட்களில் நம்ம கவுச்சி சாப்பிடக்கூடாது, மீன் சாப்பிடக்கூடாது, சொந்த பந்த வீட்டுக்கு நல்லது கெட்டதில் கலந்துக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நாம் இருக்கிறது இது சரியத்திற்கு முரண்பட்ட விஷயங்கள். மார்க்க இதை அனுமதிக்கவில்லை. சஹாபாக்களுடைய வாழ்க்கை இருக்கிறது நமக்கு சிறந்த படிப்பினைகளை அள்ளித்தரக்கூடிய அற்புதமான வாழ்க்கைகள். ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்கிறாங்க, உம்மு ஹபீபா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை சந்திப்பதற்காக வேண்டி நான் அவங்களுடைய வீட்டுக்கு போனேன். எப்படிப்பட்ட சூழ்நிலை அப்படின்னா, உம்மு ஹபீபா அவங்களுடைய தந்தை அபு சுஃபியான் அவர்கள் மரணம் அடைந்த ஒரு 2-3 நாள் இருக்கும். அந்த நேரத்தில் அவங்கள பார்க்க போகிறேன். அத்தா இறந்துருக்கிறாரு, மகளுடைய வீட்டுக்கு நான் போகிறேன். அப்போ அந்த நேரத்தில் மகளாக இருந்த உம்மு ஹபீபா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க ஒருவரிடத்தில் சொல்லி அனுப்புகிறாங்க, மஞ்சள் நிறமுடைய ஒரு நறுமணத்தை கொண்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாங்க. அவர் என்ன செய்கிறாங்க, மஞ்சள் நிறம் இருக்கக்கூடிய ஒரு நறுமணம். ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு விதமான நறுமண பொருட்கள் இருக்கிறது. அன்றைய காலகட்டத்தில் இருந்த ஒரு நறுமண பொருள் கொண்டு வந்து கொடுக்கப்பட்டது. அப்போ உம்மு ஹபீபா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க என்ன செஞ்சாங்க, தனக்கு அருகில் இருந்த ஒரு சிறுமியிடத்தில் அந்த நறுமண பொருளை தடவி கொடுத்தார்கள். அந்த பிள்ளையின் மீது தடவினார்கள். அதுக்கடுத்து என்ன செஞ்சாங்க, தன்னுடைய கன்னங்களில் அந்த நறுமணத்தை தடவி கொண்டார்கள். இந்த நறுமணத்தை தடவிய பின்பு உம்மு ஹபீபா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க சொன்ன செய்தி ரொம்ப முக்கியமானது. அவங்க சொன்னாங்க, அல்லாஹ்வின் மீது சத்தியமாக நான் சொல்கிறேன், அல்லாஹ்வின் மீது சத்தியமாக நான் சொல்கிறேன், இந்த நேரத்தில் இந்த நறுமணம் பூசுவது என்பது எனக்கு தேவையில்லாத ஒன்று. உண்மையில் அதுதான். நாம் எல்லா நேரமும் என்ன செய்கிறதில்ல, நறுமணம் பூசுறதில்லை. வெளியில் கிளம்பும்போது என்ன செய்வோம், பூசுவோம். ஏதாவது விசேஷத்துக்கு போகிறோம் அப்படின்னா, வெளியூர் போகிறோம் அப்படின்னு சொன்னால் நாம் பூசுவோம். அல்லது குளித்த முடித்த பின்பும் நாம் பூசுவோம். தொழுகைக்கு போகும்போது நறுமணம் பூசுவோம். சில நேரங்களை சில காரியங்களை நாம் முன்னிலைப்படுத்தி நறுமணம் பூசுவது நம்முடைய பழக்கம். எல்லா நேரம் நாம் பூசிக்கொள்வதில்லை. ஆனால் உம்மு ஹபீபா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க சொல்கிறாங்க, அல்லாஹ் மீது சத்தியமிட்டு சொன்னார்கள், அல்லாஹ் மீது சத்தியமாக நான் இப்பொழுது நறுமணம் பூசுவது என்பது எனக்கு தேவையில்லை. ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யாராவது ஒருவர் இறந்து, கணவன் தவிர்த்து யாராவது ஒருவர் இறந்து 3 நாட்களுக்கு மேல் துக்கம் அனுஷ்டிக்க கூடாது, அது மார்க்கம் அனுமதிக்கலை அப்படிங்கிற செய்தியை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. நான் துக்கமாக இல்லை என்பதை வெளிப்படுத்துவதற்காக நான் பூசிக்கொண்டேன் என்பதாக உம்மு ஹபீபா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க சொன்னாங்க. இப்போ ஒரு வீட்டில் ஒருத்தர் இறந்துருக்கிறாரு. இறந்தவர் அவருடைய மனைவிக்கு கணவன் என்கிற அடிப்படையில் 4 மாதம் 10 நாட்கள் இதான் இருப்பாங்க. அந்த இறந்தவருக்கு பிள்ளைங்க இருப்பாங்களா இல்லையா? அவங்க என்ன செய்யலாம், தாராளமாக 4வது நாள் 5வது நாள் நறுமணம் பூசலாம், நல்ல ஆடைகளை அணியலாம், கல்யாண விசேஷங்களுக்கு போகலாம், வீடு எங்காவது குடி புகுந்தால் அங்கே போகலாம், எல்லா விசேஷங்களிலும் அவர்கள் கலந்து கொள்ளலாம். இதை மார்க்க நமக்கு சொல்லித்தருது. அன்பானவர்களே, துக்கம் என்பது 3 நாட்கள் தான். இங்கே தந்தை இறந்த தருணத்தில் மகள் செய்த காரியத்தை நாம் பார்த்தோம். அதுபோல் ஸைனப் பின்த் ஜஹ்ஷ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்களுடைய வீட்டுக்கு நான் போனேன். அந்த நேரம் எது அப்படின்னு சொன்னால், அவங்களுடைய சகோதரர் வஃபாத்தான சமயம். அந்த அம்மாவும் என்ன செஞ்சாங்க, நறுமணத்தை பூசிக்கொண்டார்கள். பூசிய பின்பு அவர்களும் சொன்னார்கள், அல்லாஹ் மீது சத்தியமாக இப்போ நான் நறுமணம் பூசணும் அப்படிங்கிறது அவசியம் இல்லை. ஆனால் நான் ஏன் பூசணும் அப்படின்னா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்கிறாங்க, 3 நாட்களுக்கு மேல்
துக்கம் அனுஷ்டிக்கக்கூடாது. ஒரு கணவன் இறந்தால் மனைவி என்பவள் 4 மாதம் 10 நாட்கள் இதாக இருக்கணும். அந்த நாட்களில் அந்த மனைவி என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறதையும் மார்க்கம் நமக்கு சொல்லித்தருது. கணவன் இறந்துட்டார் 4 மாதம் 10 நாட்கள், அதையும் சில பேர் என்ன செய்கிறாங்க, அல்லாஹ் பாதுகாக்கணும் 40 நாள் இதாக இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லி பேசிக்கொள்வதை நாம் கேட்குறோம். 4 மாதம் 10 நாட்கள் இருக்கணும். அந்த நாட்களில் அந்த பெண்மணி மனைவி தன்னை அலங்காரம் செய்து கொள்ளக்கூடாது. உயர் ரகமான ஆடைகளை, அது அலங்காரத்திற்குண்டான அடையாளம் தானே உயர் ரகமான ஆடைகள், அதை அணிந்து கொள்ளக்கூடாது. கண்ணுக்கு சுருமாயிட்டு கொள்ளக்கூடாது. அந்த பெண்ணுக்காக வேண்டி மறுமணம் தொடர்பான பேச்சுக்கள் அந்த நேரத்தில் பேசக்கூடாது. இதான் முடிஞ்சு தாராளமாக கல்யாணம் முடிக்கலாம். இதான் முடிஞ்சு என்ன செய்யலாம், தாராளமாக கல்யாணம் முடிக்கலாம். அந்த கல்யாண பேச்சுக்கள் இத்தா முடிந்த பின்பு தான் இருக்க வேண்டுமே தவிர இத்தாவுடைய காலங்களில் இருக்கக்கூடாது என்பதையெல்லாம் மார்க்கம் நமக்கு சொல்லித்தருது. அப்போ எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது என்பதை மார்க்கம் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. அன்பானவர்களே, இன்னொரு விஷயத்தை நாம் கவனிக்கணும். கணவன் இறந்திருக்கிறான், மனைவி இத்தா இருக்கிறாள் என்று சொன்னால் அலங்காரம் செய்யக்கூடாது. அலங்காரத்திற்கு உண்டான ஆடையாக இருக்கக்கூடிய உயர்ந்த ரக ஆடைகளை அணிந்து கொள்ளக்கூடாது, சுருமாயிட்டு கொள்ளக்கூடாது, மறுமணம் தொடர்பாக பேசக்கூடாது என்று மார்க்கம் சொல்கிறதே தவிர நல்ல உணவு சாப்பிடக்கூடாது என்று மார்க்கம் என்ன செய்யலை, தடை போடலை. எதை வேண்டுமானால் என்ன செய்யலாம், நல்லது சாப்பிடலாம். அன்பானவர்களே, மார்க்கம் எதை ஹலாலாக ஆக்கி தந்ததோ அதை நம்ம ஹலாலாகத்தான் ஆக்கணுமே தவிர ஹராமாக ஆக்கக்கூடாது. ஹராமாக தான் என்ன செய்யக்கூடாது, சாப்பிடக்கூடாது. அல்லாஹ் ஹலாலாக்குனதை தாராளமாக சாப்பிடலாம், நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. அல்லாஹ் ரப்பில் ஆலமீன் ஒரு இடத்திலே குர்ஆனில் இப்படி சொல்லுவான், யா அய்யுஹன் நபியு லிம துஹர்ரிமு மா ஹல்லல்லாஹு லக தப்தகி மர்லாத அஸ்வாஜிக வல்லாஹு கஃபூருர் ரஹீம். நபிக்கு அல்லாஹ் சொல்கிறான், நபியே உங்களுடைய மனைவியினுடைய திருப்திக்காக வேண்டி, உங்களுடைய மனைவியின் திருப்திக்காக வேண்டி அல்லாஹ் ஹலாலாக்குனதை நீங்கள் ஹராமாக ஆக்குறீங்களா? அல்லாஹு தஆலா மன்னிக்கக்கூடியவன் கிருபையாளன் என்று நபிக்கு சொல்கிறான். ஏன் சொன்னான் தெரியுமா? ஆயிஷா அம்மா சொல்கிறாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஸைனப் பின்த் ஜஹ்ஷ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, அதாவது தன்னுடைய மனைவி ஸைனப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்களுடைய வீட்டுக்கு போனால் அந்த அம்மா தேன் கொடுப்பாங்க. தேனை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க. அங்கே தங்குவார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த வீட்டில் போய் தேன் சாப்பிட்றது மற்ற மனைவியாக இருந்த ஆயிஷா அம்மா அவர்களுக்கும் ஹஃப்ஸா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்களுக்கும் ஒரு மனசில் ஒரு சின்ன சங்கடம் இருந்துச்சு. அப்போ ஆயிஷா அம்மாவும் ஹஃப்ஸா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்களும் 2 பேரும் பேசிக்கொண்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஸைனப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க வீட்டில் போய் தேன் சாப்பிட்டு என்னிடத்தில் வந்தாலும் சரி அல்லது உங்கள் வீட்டுக்கு வந்தாலும் சரி நாம் நபிட்ட சொல்லணும், யார சொல்லலாம், கருவேலம் பிசுனை நீங்கள் சாப்பிட்டீங்களான்னு நாம் கேட்கணும். ஏன் அப்படின்னு சொன்னால் அந்த பிசுன்னு சாப்பிட்டா ஒரு துர்வாடை ஏற்படும், ஒரு கெட்ட வாடை ஸ்மெல் என்ன செய்யும், வெளிப்படும். நம்ம அதனால் அப்படி கேட்போம். அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இப்படியா அந்த தேன் சாப்பிட்டா இப்படி ஒரு ஸ்மெல் வருமோ அப்படின்னு நினச்சி அதை சாப்பிடுவதை தவிர்த்து கொள்வார்கள் அப்படின்னு சொல்லி இந்த 2 மனைவிமார்களும் பேசிக்கொண்டார்கள். அதுபோல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஸைனப் பின்த் ஜஹ்ஷ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க வீட்டுக்கு போனாங்க, தேன் சாப்பிட்டாங்க, தங்கினாங்க. மீண்டும் இன்னொரு மனைவியாக இருக்கக்கூடிய ஆயிஷா அம்மா அல்லது ஹஃப்ஸா அம்மா இந்த 2 பேருடைய வீட்டிற்கு வருகின்ற போது இதே கேள்வியை தொடுத்தார்கள். யார சொல்லலாம், கருவேல பிசுனை நீங்கள் சாப்பிட்டீங்களான்னு கேட்டாங்க. இல்லையே, நான் தேன் தானே சாப்பிட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. யார சொல்லலாம், ஒரு துர்வாடை வீசுகிறது என்று இவர்கள் சொன்னபோது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இனி நான் ஒருபோதும் தேன் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லி சத்தியமிட்டு சொன்னார்கள். அல்லாஹ் ரப்பில் ஆலமீன் அதற்காக இந்த வசனத்தை இறக்கி தந்தான். யா அய்யுஹன் நபியு லிம துஹர்ரிமு மா ஹல்லல்லாஹு லக தப்தகி மர்லாத அஸ்வாஜிக வல்லாஹு கஃபூருர் ரஹீம். உங்களுடைய மனைவியின் திருப்திக்காக வேண்டி அல்லாஹ் ஹலாலாக்குனதை நீங்கள் ஹராமாக்கலாமா? அல்லாஹு தஆலா மன்னிக்கக்கூடியவன் கிருபையாளன் அப்படின்னு அல்லாஹ் சொல்லி முடிப்பான். அப்படின்னா என்ன, அல்லாஹ்ட்ட மன்னிப்பு கேளுங்க.
அல்லாஹ் மன்னிச்சிருவான். அல்லாஹ் ஹலாலாக்குனதை நீங்கள் ஹராமாக்காதீங்க என்ன அன்று அல்லாஹ் தஆலா சொல்லித்தர்றான். அதனால் அன்பானவர்கள், இந்த முஹர்ரம் மாதங்களில் குறிப்பாக இந்த 10 நாட்களில் என்ன செய்யலாம், தாராளமாக நாம் விரும்பியதை சாப்பிடலாம். இதை சாப்பிடக்கூடாது என்று மார்க்க எதையுமே தடை விதிக்கிற அப்படிங்கிற விஷயத்தை நாம் புரிந்து கொள்ளணும். ஷியாக்கள் என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால், இந்த ஆஷுராவுடைய தினத்தில் அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் மீது நாங்கள் அன்பு வைத்திருக்கிறோம் என்பதை வெளிப்படுத்தும் நோக்கத்தோடும், ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஷஹீதாக்கப்பட்ட அந்த நாள் எங்களுக்கு துக்க நாள் என்பதை வெளிப்படுத்தும் நோக்கத்தோடும் தங்களை தாங்களே காயப்படுத்திக் கொள்வதை நாம் பார்க்கிறோம். அவர்கள் பல விஷயங்களை விட்டும் அப்பாற்பட்டவர்கள். அவருடைய பாங்கு சொல்லக்கூடிய அந்த வார்த்தைகளே ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். நாம் அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று சொல்லுவோம். அவங்க அதை சொல்லிட்டு அடுத்து சொல்லுவாங்க அஷ்ஹது அன்ன மௌலானா அலியின் வலியுல்லாஹ் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லுவாங்க. இதில் பாங்கில் அது போன்ற வார்த்தைகளை பயன்படுத்துவார்கள். நபியினுடைய குடும்பத்தை நாங்கள் ரொம்ப நேசிக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவர்கள் சொல்லிக்கொண்டு அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் மீதும் அவர்கள் பெற்றெடுத்த பிள்ளையான ஹசனார் ஹுசைனார் மீது நாங்கள் அளவு கடந்து அன்பு வைத்திருக்கிறோம் என்று அவர்கள் சொல்லிக்கொண்டு இது போன்ற காரியங்களை என்ன செய்வாங்க, ஈடுபடுவாங்க. மார்க்கும் அதை வழிகாட்டவில்லை. ஷியாக்கள் ஏனைய சஹாபாக்களை விமர்சிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அடுத்து ஹலீஃபாவாக அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை மட்டுமே ஏற்றுக்கொண்டவர்கள் ஷியாக்கள். சையதுனா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹலீஃபாவாக இருந்தாங்க. உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஹலீஃபாவாக இருந்தாங்க. உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஹலீஃபாவாக இருந்தாங்க. அவர்களை எல்லாம் அவர்கள் ஆட்சேபனை செய்வார்கள். அவர்களை முனாஃபிக் என்று சொல்வார்கள். சில நேரங்களில் சஹாபாக்களை காஃபிர்கள் என்று கூட அவர்கள் சொல்ல தயங்குவதில்லை என்கிற போது அவர்கள் இஸ்லாத்தினுடைய விஷயங்களில் ரொம்ப தூரமானவர்கள். அன்பானவர்களாக அவர்களை பின்பற்ற வேண்டிய அவசியம் இல்லை. அன்பானவர்களே, இந்த ஆஷுராவுடைய நாளில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோன்பு வைத்தார்கள். மக்காவிலிருந்து மதீனாவிற்கு வந்தபோது சில யூதர்கள் நோன்பு வைத்தார்கள். அதை கண்ட நபிகளார் கேட்டார்கள், ஏன் இன்னைக்கு நோன்பு வைக்கிறீங்க அப்படின்னு. இன்றைய தினத்தில் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அவருடைய கூட்டத்தார்களையும் ஃபிரௌனுடைய கூட்டத்தாரிடமிருந்து அல்லாஹ் தஆலா பாதுகாத்தான். கடலை பிளக்க செய்து அல்லாஹ் என்ன செஞ்சான், பாதுகாத்தான். ஃபிரௌனுடைய கூட்டத்தார்களையும் இன்றுதான் அல்லாஹ் மூழ்கடித்தான். அப்போ நல்லோர்களை காப்பாற்றி எதிரியை வீழ்த்திய நாள் இந்த நாளாக இருக்கிறது. அந்த அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்தும் விதமாக நாங்கள் நோன்பு வைக்கிறோம் அப்படின்னு சொல்லி யூதர்கள் சொன்னபோது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு உங்களை விட நாங்கள் நெருக்கமானவர்கள். நாங்கள் என்ன செய்வோம், அன்றைய தினத்தில் நாங்களும் நோன்பு வைப்போம் அப்படின்னு சொல்லி தானும் நோன்பு வைத்தார்கள். சஹாபாக்களையும் நோன்பு வைக்க சொன்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, நீங்கள் ஒரு மனிதத்தில் சொல்லி அனுப்புகிறாங்க, நீங்கள் என்ன செய்யுங்க, அந்த இடத்துக்கு போங்க. அங்கே யாரெல்லாம் இன்றைய தினத்தில் சாப்பிட்டு விட்டார்களோ அவர்கள் மீதம் இருக்கக்கூடிய நேரத்தில் சாப்பிடாமல் நோன்பாக இருக்கட்டும். யாரெல்லாம் சாப்பிடாமல் இருக்காங்களோ அவங்க மீதமுண்டான நேரங்களில் சாப்பிடாமல் நோன்பாக அவர்கள் இருந்து கொள்ளட்டும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி அனுப்பின செய்தியை எல்லாம் பார்க்கிறோம். அன்பானவர்களே, ரமலானுக்கு அடுத்து நோன்பு வைப்பதற்கு மிக மிகச் சிறந்த நாளாக ஆஷுராவுடைய நாள் என்பது இருக்கிறது. ஆஷுராவுடைய நாள் இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அதனால தான் ஆஷுராவுடைய நாளில் நோன்பு வைக்கிறதுக்கு ரொம்ப அக்கறை காட்டுவார்கள். மற்றவர்களை நோன்பு வைக்கணும்னு சொல்லுவாங்க. எப்பொழுது ரமலானுடைய நோன்பு கடமையாக ஆக்கப்பட்டதோ அதற்கு பின்பு தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, ரமலானுடைய மாதத்தில் நோன்பு கட்டாய கடமை, அல்லாஹ் கடமையாக்கி இருக்கிறான். அதற்கு அடுத்து ஆஷுராவுடைய தினத்தில் விரும்பினவங்க என்ன செய்யலாம், நோன்பு வைக்கலாம், விரும்பாதவங்க அதை விட்டு விடலாம் அப்படின்னு சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. இருந்தாலும் ஆஷுராவுடைய அந்த நோன்புக்கு பல சிறப்புகள் உண்டு. அதில் ஒன்று, ஒரு மனிதன் ஆஷுராவுடைய நாளில் நோன்பு வைத்தால் அவனுடைய முந்திய ஒரு வருடம் அவன் செய்திட்ட சிறு பாவங்கள் அனைத்தையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மன்னிப்பார். சிறு பாவங்கள் அனைத்தையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மன்னிப்பார். பெரும்பாவங்களை தௌபாவின் மூலமாக பாவ மன்னிப்பு கேட்பதன் மூலமாக அல்லாஹ் தஆலா மன்னிப்பதற்கு போதுமானவனாக இருக்கிறான். கண்ணியத்திற்குரியவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யூதர்கள் முஹர்ரம் பிறை 10ஆம் நாள் நோன்பு வைக்கிறார்கள், அவர்களுக்கு நாம் மாற்றம் செய்ய வேண்டும். அதனால் இன்ஷா அல்லாஹ் வரும் வருடம் நான் ஹயாத்தாக இருந்தால் அதற்கு முந்தைய நாளும் நோன்பு வைப்பேன்.
அதாவது பிறை 9, 10 2 நாள் நோன்பு வைப்போம்னு சொன்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடுத்த வருடம் ஹயாத்தாக இல்லை. அந்த அடிப்படையில் நாம் என்ன செய்கிறோம், முஹர்ரம் பிறை 9, 10 அன்றைய நாளில் நாம் இன்ஷா அல்லாஹ் நோன்பு வைக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். வைக்க முடியாதவர்கள் பிறை 10, 11 என்ன செய்யலாம், தாராளமாக நோன்பு வைக்கலாம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மவர்களுக்கும் நம் சந்ததிகளுக்கும் உலகத்தார்கள் அனைவர்களுக்கும் நல் வாழ்க்கையை தந்து நரகத்தை ஹராமாக்கி சொர்க்கத்தை வாஜிபாக்கி தந்து ஹிதாயத்திலும் நேரான வழியில் நடப்பதற்கு அல்லாஹ் அருள் புரிவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு.